வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன சூப்பரான ஒரு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு மிளகு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணி போட்டால், குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு நேரம் இல்லை இன்றைக்கி, அதனால் நான் வந்து அதை அரைச்சிட்டேன். அவ்வளோதான். எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த ரத்தத்துக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டியை வந்து கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் இப்படி போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இது பாருங்கள். இந்த நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ரத்தத்தை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுருக்கேன். நான் வந்து இந்த வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த ரத்தத்துக்கு தேவையான உப்பை தனியாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டி வரணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ரெண்டையும் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு எல்லாம் அந்த மசாலா, அந்த இஞ்சி பூண்டு வாசம், காரம் எல்லாமே அதுக்குள்ளே ஏறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் செய்யணும். எடுத்து டக்குன்னு போட்டுறக்கூடாது. இதை நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட்டி இருந்தால் இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. கட்டிங்கெல்லாம் உடஞ்சி நல்லா பூ மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கும். இது வெறும் தட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்வீங்க. இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு செய்யலாம். சிலர் வந்து அதை வந்து அப்படியே பச்சையாகவே போடுறீங்க. அந்த மசாலாவில் அப்படி போடாதீங்க. ரத்தத்தை எப்போவுமே வந்து முதல்லையே நல்லா வேக வச்சு எடுத்து போட்டோம்னா அந்த கவுச்சி வாசனைலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது மாதிரி நல்லா இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ரத்தத்தை இப்படி தான் செய்யணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துட்டா. அவ்வளோதான். வணக்கம்.